வட்டாரத்தின் பல்வேறு கிராமங்களில் விவசாய தோட்டங்களில் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் சீரமைக்க கோரி மின்சார வாரியத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் முத்துநாயக்கன்பட்டி, கருப்பூர், வெள்ளாளப்பட்டியில் மின்சார வாரிய உதவி பொறியாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் மூலம் பல்வேறு கிராமங்களுக்கு மின்சார இணைப்புகள் வழங்கி பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் விவசாய தோட்டங்களில் உள்ள கிணறுகளுக்கும் மின்சார இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்வதால் நிலத்தில் உள்ள பயிர்கள் உரசும் அளவிற்கும் மனிதர்கள் எட்டித் தொடும் அளவிற்கும் மிக குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளதால் பல நேரங்களில் விவசாய பயிர்கள் மீது மின்கம்பி உரசி தீ விபத்து ஏற்படுவதாக விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு விவசாயி ஒருவரும் மல்லக்கவுண்டனூரில் ஒரு சிறுவனும் மின்சார கம்பியில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இதனால் கிராமங்களின் மின்வாரிய அதிகாரிகள் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மின்கம்பங்கள், மின்சார கம்பிகள் ஆகியவற்றை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாகல்குடியிலேருந்து விவசாயி குமாரசாமி என் பேர். எனக்கு விவசாயம் பண்ணிட்டுருக்கேங்க. என்னோட தோட்டத்தில் கரும்பு பயிரிட்டுருக்காங்க. அது கைக்கு எட்டளவு தூரம் அந்த மின்சார லைன் ஒரு 3-4 லைன் அந்த வழியாக போகுது. அதில் அந்த கரும்பில் தொட்டால் எரித்தடிக்குது. அன்றைக்கி வேலை செய்கிறவங்க அது தொட்டு எரித்தடிக்குதுன்னு வேலை கூட வர மாட்டேங்கிறாங்க. அந்த மின்சார வாரியத்தில் தகவல் உதவி அந்த செயற்படியாளர் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்குறேன்ட்டுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வரல. இந்த மாதிரி இங்கேன்னு இல்லைங்க, நிறைய இடத்துல இந்த மாதிரி ரொம்ப தாழ்வான பகுதியில் மின்கம்பி தாழ்வான பகுதியில் போகுது. அதை அதிகாரிங்க அதெல்லாம் பார்வையிட்டு அந்தந்த இடத்துல உள்ள கம்பத்தெல்லாம் போட்டு அதை பொதுமக்களுக்கோ விவசாயிகளுக்கோ இல்லை ஆடு மாடு இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் சேதம் இல்லாத அளவுக்கு அதை பண்ணி கொடுத்தா அந்த இபி நிர்வாகத்துக்கும் சரி, திமுக தமிழ்நாடு அரசுக்கும் இதை நான் தெரியப்படுத்துகிறேங்க. புதுக்கோட்டை எடத்தெரு பகுதியில் உள்ள மாடி வீட்டில் இரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 2 மணி நேரத்துக்கு மேலாக தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். புதுக்கோட்டை எடத்தெரு பகுதியில் ராஜேந்திரன், அவரது மகன் பிரதீப் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களின் மாடி வீட்டில் இரவு திடீரென்று தீப்பற்றி எரிய தொடங்கியது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் வீட்டில் உள்ள பீரோ, கட்டில் உள்ளிட்டவை எரிந்து நாசமானது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீ மேலும் பரவாமல் இருக்க 2 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தானது பிரகாஷ் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த பிரதீப் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்ட நிலையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பிரதீப் வீடு என்பதால் இறந்தவரின் உறவினர்கள் தீ வைத்தார்களா, இல்லை வேறு ஏதும் விபத்துக்கு காரணமா என திருக்கோகரணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. மத்தூர் வட்டார கல்வி அலுவலகத்தின் முன்பு டிகோஜாக் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பினர் பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் வட்டார கல்வி அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கூட்டமைப்பு அறிவிப்பின்படி மத்தூரில் ஆசிரியர்களின் கோரிக்கைகளான அரசாணை 243 ரத்து செய்ய கோரியும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை வலியுறுத்தியும், 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஒன்றிய அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டம் மத்தூர் கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் வட்டார தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மாலைப்பட்டியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை மாலை திருக்கோவிலில் தம்புரான் விழா எருது ஓட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மாலைப்பட்டியில் இரட்டை மாலை திருக்கோவில் உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இக்கோவிலில் திருவிழா நடைபெற்றது. கோவில் திருவிழாவை முன்னிட்டு சேவை ஆட்டம், கும்மி ஆட்டம், தேவராட்டம் மற்றும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பெரியோர்கள் முன்னிலையில் விலவை கூடை அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் எருது ஓட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட எருதுகளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனை செய்து எருதுகளை ஓடவிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட எருதுகள் கலந்து கொண்டன. நிகழ்ச்சியில் திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட பல மாவட்ட கிராமங்களில் இருந்தும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் இத்திருவிழாவில் கலந்து கொண்டனர். திருவிழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜவஹர் ஜோதிநாதன், ஆண்டிப்பட்டி காவல் சார்பு ஆய்வாளர் பிரபா மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் கொண்ட குழுவினர் நகர்ப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட பானிபூரி கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சுகாதாரமான முறையில் பானிபூரி விற்பனை நடைபெறுகிறதா எனவும், பானிபூரி மசாலாவில் தடை செய்யப்பட்ட சாயங்கள் கலக்கப்பட்டுள்ளதா என்றும் ஆய்வு செய்து பகுப்பாய்விற்காக பானிபூரிக்கு வழங்கப்படும் மசாலா நீர் ஆகியவற்றை சேகரித்து எடுத்து சென்றனர். மேலும் நிறத்திற்காக சாயம் கலந்து விற்கப்பட்ட பொரித்த உணவுப் பொருட்களான சிக்கன், காலிஃபிளவர் உள்ளிட்ட பொருட்கள், சாயப்பொடிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து குப்பையில் கொட்டி அழித்தனர். இதற்காக கடைக்காரர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.